கொஞ்சம் உண்மையை பேசினால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே சமயம் பேசுகிற பேச்சு என்பது இரண்டு வகையான பேச்சு இருக்கிறது. என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்னம்மா சொல்லுமா, நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்லலாம், அர்ஜென்ட்டுமான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகன் சொல்கின்றார். நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக, அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம் இந்த முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்கிறேன், அவர் சத்தமாக பேசலாம், சட்டத்தை குறித்து கூட பேசலாம், ஆனால் உண்மைக்கு புறமானதை பேசாமல் கொஞ்சம் உண்மையை பேசினால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே சமயம் பேசுகிற பேச்சு என்பது இரண்டு வகையான பேச்சு இருக்கிறது. ஒன்று, கையில் இருக்கிற அந்த குறிப்புகளை எடுத்து அதை வைத்து பேசுவது. இரண்டு, இதயத்தில் இருந்து பேசுவது. இந்த இரண்டு வகையான பேச்சுகளையும் இந்த மதிப்பிற்குரிய மாமன்றம் பார்த்திருக்கிறது. மூன்றாவதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அது வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து ஆக்கப்பூர்வமாக பேசாமல் ஒரு விதண்டாவாதமாக பேசுவது. அண்ணனுடைய பேச்சு என்பது ஆரம்பம் முதலே ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையோ விமர்சனங்களையோ வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் எங்கள் வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்திருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் கூறி, அதே சமயம் உண்மைக்கு புறமான ஏதேனும் ஒரு செய்தியை அவர் சொல்கிற பொழுது அதை அந்த இடத்திலேயே சுட்டி காட்டுவோம். நீங்கள் சொன்னதை போல எப்போதுமே நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்பதை மீண்டும் அந்த உறுப்பினர்களுக்கு உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. அது சத்தமே இல்லாம செஞ்சிருவீங்க, அதுதாங்க உங்களுடைய சாதனை. எப்படி ஓட்டுல எலெக்ஷன்ல சத்தமே இல்லாம வந்தீங்களோ அது போல சத்தமே இல்லாம சரண்டர் ஆயிருந்தீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சியை பொறுத்தவரை சற்று நேரம் முன்பு மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அண்ணன் பேசினார். உண்மையிலேயே அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி அதில் பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எண்ணற்ற செய்திகள் இருந்ததை நாங்கள் இளம் தலைவர்கள் குறித்துக் கொண்டோம். அந்த துணியில் பேசுகிற பொழுது இந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பை பாதுகாக்க, மரபை வழி தொடர அது வழிவகுக்கும். ஆனால் மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆரம்பம் முதலே பொது தளத்தில் பார்த்தது, சோசியல் மீடியா, பில்லு வாங்க போனப்ப நீங்க எங்க பில்லு வாங்க போனீங்க என்று இந்த நிதி அறிக்கை சார்ந்து பேசாது ஒரு அரசியல் கூட்டம் போல பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அவருக்கு நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா, எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களினுடைய வருங்காலத்திற்கு நல்லது. அதை விடுத்து சம்பந்தம் இல்லாமல் பொது தளத்தில் கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு அப்படி பேசுவது மரபல்ல என்பதை உங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரியாது. வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 6/12/2018, அதாவது 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இதே போன்ற ஒரு நிகழ்வில் காலையில் நம்முடைய சட்டமன்ற நிகழ்வை முடித்து அன்று மதியமே மிக முக்கியமான ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டி, அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது என்ன, அனைத்து கட்சிகளின் குரலும் நாட்டின் நலன் கருதி ஒன்றாக மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது. இங்கேயே அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். எப்படி 2018 அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணுமோ அதே போல இப்போதும் கலந்து பேசி ஒரு சிறப்பு தீர்மானம் கூட நிறைவேற்றலாம். அது மட்டுமல்ல, அனைத்து கட்சி கூட்டம் எப்படி தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி, விவசாய பெருமக்கள் நலன் கருதி கூட்ட வேண்டும் என்று எதிர்கட்சி தோழர்கள் சொல்கிறார்களோ அதே தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி தான் நாளைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதே நாட்டு மக்கள் நலன் கருதி அவர்களும் வரணும், வருகவர்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இதைதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் மூலமாக தெரியப்படுத்தும்.